உதயசூரியன் சின்னத்திலிருந்து வெற்றி பெற்ற கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் மரிய வில்சன் பேசக்கூடிய மொழியே எனக்கு புரியல அப்படிங்கிற தொனியில நீங்க வந்து தெளிவான தமிழ்ல பேசுங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போது கூட மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிரடியான பதில் தாக்குதலை பண்ணியிருந்தாங்க. இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு கீழ்பட்டவர்களா இருந்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட போய் நாம மோதுறது சரியா இருக்குமா அப்படிங்கிற நிலையில தான் எல்லாரும் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா KN நேரு பேசும்போது கூட சிரிச்சுக்கிட்டே தான் பேசுறேன். ஆமாமா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், 3 மாதத்துல நீங்க பண்ணிடுவீங்க வச்சிருவீங்க, ஒரு நக்கல் நையாண்டி தொனியில அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு உட்கார்ந்த நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் மோட்ல தான் செல்வாங்க. பெரிய அளவுல சட்டமன்றத்தில் வந்து பேச மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா எச்சரிக்கை மணி ஏற்கனவே ஒலிக்கப்பட்டு விட்டது. இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல ஒரு ஆரோக்கியமான சட்டமன்றம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதே நேரத்தில் இந்த ஆரோக்கியமான சட்டமன்றத்துக்கு திமுக சைட்ல இருந்து செயல்பட முடியாத நிலையில அவர்கள் வாயடைத்து போய் இருந்தார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ஸ்மூத்தான விவாதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்ஸ், கடந்த முறை வந்து முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசுனதுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. இந்த முறை வந்து சக்கரபாணி, KN நேரு, ஏவா வேலு, இந்த மாதிரியான பல நபர்களுக்கு இந்த சைட்லேருந்து மினிஸ்டராக இருக்கக்கூடிய, அதுவும் அண்டர் 35 இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க இந்த கான்வர்சேஷனை? ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 3 முறை 4 முறை அமைச்சராக இருந்தவங்க, இவங்க ஃப்ரெஷர்ஸு, எப்படி பார்க்குறது? சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸாக பார்க்கும்போது திமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அபவ் 65-70 அப்படிங்கிற லெவலில் தான் இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் தாவேக்க அமைச்சர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 90%, 95% வந்து பிலோ 35, அதாவது 35 வயசுக்கு கீழ்பட்டவர்கள் தான். அதே நேரத்தில் வந்து இந்த தாவேக்க அமைச்சர்கள் கன்னி பேச்சு அப்படிங்கிற விஷயமும் இன்றைக்கு இருந்தது. அதாவது கீர்த்தனா போன்றவர்களை பொறுத்தவரைக்கும் கன்னி பேச்சு அவங்களுக்கான முதல் முறையான பேச்சு. ஆனால் சட்டமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் வைத்த விவாதங்களை பொறுத்த வரைக்கும் கேள்விகளுக்கு தாவேக்கா தரப்பிலிருந்து தரமான பதில்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம காலையிலிருந்தே நடந்த விவாதங்களை, சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது வெளிப்படையாகவே சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, விவாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னாள் அமைச்சர்கள், ஏன்னா தொடர்ச்சியாக 4, 5, 6, 7 முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள். இவங்க வந்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்தாலும் அதற்கு வந்து பதில்களையும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4, 5 பேர் தான் அதிக அளவில் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும். ஒரு 4, 5 அமைச்சர்கள் தான் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க தான் எந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க. அதாவது அமைச்சர் ராஜ்மோகன், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள், இவங்க தான் வந்து பதில் சொல்கிறாங்க. மற்ற அமைச்சர்கள் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவாதத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் அமைச்சர்கள், முதல் முறையாக வந்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி பேச்சு அப்படிங்கிறத கடந்து, முதல் முறையான பேச்சு அப்படிங்கிறத கடந்து ஏதோ சீனியர்ஸ் போலவே பதில்களும் முன் வச்சாங்க. இதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அமைச்சர் கீர்த்தனா அண்ட் KN நேரு 2 பேருக்கும் இடையிலான, இப்போ வந்து KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பல்வேறு கேள்விகளை முன்வைக்கும் போது, கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் திமுக IT விங்ஸ் வந்து அமைச்சர் கீர்த்தனா என்ன செய்தாலும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி காமெடியாக நக்கலாக வீடியோக்கள் போடக்கூடிய, ட்ரோல் செய்யக்கூடிய வேலைகள் அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தாவேக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் அதிக அளவில் ட்ரோல் ஆகக்கூடிய அமைச்சராக கீர்த்தனா வந்து IT விங்ஸ், பெரிய அளவில் திமுக IT விங்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ இப்படியான நிகழ்வுகள் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு நடந்த விவாதத்தில் இந்த இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சிப்காட் விஷயத்தில் அந்த கம்பெனியில் கொண்டு வந்துட்டோம், இந்த அளவுக்கு நிலங்களை ஒதுக்கி இருக்கோம், இத்தனை 1000 கோடிகளை ஒதுக்கி சிப்காட் அப்படிங்கிற விஷயத்த மனப்பாறையில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது, ஸோ இந்த சிப்காட் அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தை ஒதுக்கிட்டீங்க, ஆனால் வந்து இன்னமும் பொட்டல் காடாகத்தான் அந்த பகுதி இருந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவில் கம்பெனிகள் அங்கே கிடையாது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எதுவுமே அங்கே செய்து கொடுக்கப்படலை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உடனே KN நேரு தரப்புல இருந்து பதில் முன்வைக்கும் போது பதிலுக்கு பதில்
வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் பதில் முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இளம் வயது அமைச்சர்களாக இருந்தாலும் இந்த டேட்டாக்கள் தமிழக அரசு சார்புடைய அவருடைய டிபார்ட்மெண்ட் சார்புடைய டேட்டாக்களை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலத்திலேயே அவங்க பெரிய அளவில் ஒரு அப்டேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இன்னைக்கு நடந்த விவாதங்கள்ல தெரிய முடிந்தது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா திமுக சைடுல இருந்து இந்த விவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பெரிய அளவில் அவங்க ஈடுபட முடியாத சூழ்நிலை தாவேகா சைடுல இருந்து உருவாக்கி வைக்கப்பட்டது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவாதம் நடக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் பேசுவாங்க, டேட்டாக்கள் புள்ளி விவரங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அதிரடியாக செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு பெரிய அளவிலான பேச்சுக்கள் எதுவுமே இல்லை, ஒரு சைலண்ட் மோட்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இதற்கு பதிலாக திமுக சைடுல முன்னாள் அமைச்சர்கள் பல பேர், அதாவது ஏவா வேலு பேசினாங்க, சோ ரகுபதி பேசினாங்க, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இப்படியான அமைச்சர்கள் கே என் இப்படி பேசினாங்களே தவிர சோ இந்த பக்கம் வந்து பெரிய அளவுல பேசல. என்ன காரணத்துக்காக இந்த பட்ஜெட் மீது காரசாரமான ஒரு கேள்வி கணைகள் சந்தேகங்கள், அதே நேரத்தில் வந்து ஒரு தாக்குதலை திமுக சைடுல இருந்து துவக்கல முன்வைக்கல அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது இவங்க இந்த பட்ஜெட் சார்ந்து பல்வேறு விஷயங்களை முன்வைத்தால் கடந்த காலத்தில் இருந்த அதே துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தாவேகா சைடுல இருந்து பூதங்களாக வெளியே வரும், பூதங்களாக வெளியே கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது நம்மளால சமாளிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில ஒரு சைலண்ட் மோட்ல இவர்கள் நகர்ந்து சென்றார்களா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி வந்து இங்க இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேசும்போது பேச்சுக்கான பதில்கள் வந்து இங்க டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து இந்த பட்ஜெட் சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கப்பட்டது. அதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திமுகவுடைய எம்எல்ஏ, அதாவது மதிமுகவில் இருந்து வெற்றி பெற்றிருந்தாலும் மதிமுக கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்திலிருந்து வெற்றி பெற்ற கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் மரிய வில்சன் பேசக்கூடிய மொழியே எனக்கு புரியல அப்படிங்கிற துணியில நீங்க வந்து ஒரு தெளிவான தமிழ்ல பேசுங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போது கூட மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிரடியான பதில் தாக்குதலை பண்ணியிருந்தாங்க. இதற்கு சபாநாயகர் அவர்கள் கூட வந்து அதே ராஜேந்திரன் பேசும்போது கூட சுட்டி காட்டியிருந்தாங்க. பாத்தீங்களா, நீங்க 10 முறை பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, நீங்க அங்க சுட்டி காட்டிய நீங்களே பட்ஜெட்டை பயன்படுத்துறீங்க, அதை தமிழ்ல சொல்லலாம் இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. சோ அது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மூக்குடைப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு அது நமக்கு பொருந்தாது அப்படிங்கிற நிலையில அவர் செயல்பட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம் வந்து ஒரு சுமூகமான நிலையில சென்றாலும் அதே நேரத்தில் திமுக சைட்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கரெக்டான பதில்கள் அங்கு சொல்லப்பட்டது. அடுத்து அவர்கள் ஒரு கேள்விகள் கேட்க முடியாத அளவுக்கு இங்க பதில்கள் முன்வைக்கப்பட்டதை நம்ம கவனிக்க முடிஞ்சது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு கீழ்பட்டவர்களா இருந்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட போய் நாம மோதுறது சரியா இருக்குமா அப்படிங்கிற நிலையில தான் எல்லாரும் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கே நேரு பேசும்போது கூட சிரிச்சுக்கிட்டே தான் பேசுறேன், ஆமாமா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், 3 மாதத்துல நீங்க பண்ணிடுவீங்க வச்சிருவீங்க, ஒரு நக்கல் நையாண்டி தொனியில அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு உட்கார்ந்த நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசும்போது முதல்வர் அவர்களே குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு காமெடி போல அந்த பேச்சு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை தாவேகா அமைச்சர்கள் சமாளிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்தது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேகா அமைச்சர்களை திமுக சமாளிக்க முடியாத ஒரு சூழலில் மௌனமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இந்த சட்டமன்றம் இன்று நடந்த சட்டமன்றம் விவாதங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடிந்தது. திமுகவினுடைய அமைதியை எப்படி பார்க்கறது? ஏன்னா அவங்க அமைதியா இருந்தாலே ஏதாவது பின்னாடி பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தான் யோசிக்க வைக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜூனியர் மினிஸ்டர்ஸை அவங்க வந்து கொஞ்சம் சிரிச்ச மாதிரி டீல் பண்ணுறதா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் அதிகம் பேசாமல் இருக்கிறதா இருக்கட்டும், சென்ற வாரம் நடந்த கைதா இருக்கட்டும், கொஞ்சம் அமைதியா இருக்கிறதே கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. எப்படி பார்க்கறது? இல்ல நான் வந்து கடந்த வீடியோக்கள்ல பேசும்போது அந்த கைதுக்கு பிறகு சட்டமன்றம் பட்ஜெட் தொடங்கிய போது நம்ம தெரிவிச்சிருந்தோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் மோட்ல தான் செல்வாங்க, பெரிய அளவுல சட்டமன்றத்துல வந்து பேச மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா எச்சரிக்கை மணி ஏற்கனவே ஒழிக்கப்பட்டு விட்டது. அதாவது நீங்க வந்து ஒரு அராஜக போக்கோடு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லை தாண்டி செயல்பட்டீங்க அப்படின்னா அதற்கு தக்க பதிலடி தாவேகா கொடுக்கும். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலையும் பின்வாங்க மாட்டாங்க. எந்த விஷயத்திலையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஒரு துளி கூட பின்வாங்க மாட்டாங்க, வேகம் எடுத்து போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 4 மடங்கு ஜெயலலிதாவை பார்த்தது போலதான் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கு. அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது பெயரை சொன்னாலே திமுக சைடு ஒரு அலறல் இருக்கும்.
அதே நேரத்தில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேகம் செயல்கள் போன்ற விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயலலிதா 4 ஜெயலலிதாவை பார்த்த அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதிக அளவுல பேசலைன்னாலும் செயலை பொறுத்த வரைக்கும் 4 மடங்கு வேகத்தோட போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சோம். அதே போலதான் நம்ம சொன்னது போல இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பெரிய அளவுல கொந்தளிப்பு எல்லாம் கிடையாது. இப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது, எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு கோஷங்கள், மோதல்கள், ஆரவாரங்கள், வெளிநடப்புகள், சட்டை கிழித்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அனுபவம் இல்லாத அமைச்சர்கள் ஆப்போசிட்ல இருக்காங்க. பல நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான போக்கிலேயே அவர்களோட காய்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதற்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைது, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எந்த ஒரு கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக சட்டமன்றத்தினுடைய இயல்பான செயல்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டா தாவேகா சைடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல திமுக ஆட்சியில நடைபெற்ற விஷயங்கள், அவர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்த நிலை, இதை மையமாக முன்வைத்து வெளிப்படையாகவே சட்டமன்றத்தில் போட்டு உடைக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கூட அந்த 900 கோடி லாட்டரி அதிபரிடம் இருந்து வாங்கிய பணம் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பூதாகரமாக வெடித்தது. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி அவர்கள் 3%, 5% கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போதும் இங்க அமைச்சர் ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பேச பழக்க தோஷத்துல பேசாதீங்க, நீங்க பழக்க தோஷத்துல உங்க விஷயத்தை பேசாதீங்க, ஏன்னா உங்க ஆட்சி நடக்கல. இப்ப முற்றிலுமாக தமிழகமே மாறிவிட்டது, சட்டமன்றமே முற்றிலுமாக மாறிவிட்டது, இப்ப தாவேகா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சுத்தமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆனந்த் அவர்களே பதிலடி கொடுத்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்தோட தொடங்கியதுல இருந்தே தாவேகா சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அடியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வாய் திறக்க முடியாத, வாய் திறந்தா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துவிடும் அப்படிங்கிற நிலையில தான் பதில்கள் முன்வைக்கப்படுது. இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா சுமூகமாக நாம வந்து இந்த சட்டமன்றத்தை எடுத்து சென்று விடலாம் அப்படிங்கிற நிலையில தான் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு அமைதியான போக்கோடு சென்றுட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் இன்னொரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ கடந்த சனிக்கிழமை இந்த பக்கம் வந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் தலைமையிலையும் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்திற்கான செய்திகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மீடியாவில் ஃபோக்கஸ் ஆகல. அது என்ன கூட்டம் அப்படின்னா ஒரு 16 திருச்சபைகளை சேர்ந்த போதவர்களை வர வச்சு போதவர்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா திமுக எப்பவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும், உங்கள் சார்ந்த விஷயங்கள்ல திமுக வந்து எப்பவுமே செய்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்க ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேச்சுவார்த்தை, அந்த ஆலோசனையில் பேச்சுவார்த்தை செய்யப்பட்டதாக ஒரு செய்தி மீடியாக்கள்ல வெளியா இருக்கு. ஆனா பெரிய அளவில் ஃபோக்கஸ் ஆகல. காரணம் என்ன அப்படின்னா இந்த சிறுபான்மையின கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு பெரிய அளவில் போயிருக்கிறது 2026 தேர்தல்ல. அதனால நாம வந்து இந்த தாவேகாவுக்கு சென்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சியும் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. அப்போ ஆட்சியும் சிறப்பா போகும்போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா செக்டார்ல இருந்துமே தாவேகாவுக்கு பெருகிட்டு இருக்கு, ஆதரவு பெருகிட்டு இருக்கு. இப்போ நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிட்டு இருக்கும் போதுதான் அதை தக்க வைப்பதற்கான முயற்சியின் அடிப்படையில் தான் இந்த திருச்சபையை சார்ந்த போதவர்களை கூப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னா செய்திகளும் வெளியாயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சட்டமன்றத்தில் பேச முடியாமல் வாயடைத்து ஒரு சுமூகமான போக்குல போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி மட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கக்கூடிய வேலையில அங்கிட்டு காய் நகர்த்தல்களை எடுத்து போயிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ திமுகவுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பேசும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா தங்க கூட அதிமுக இணைத்து பேசக்கூடிய நிகழ்வுகளும் சட்டமன்றத்தில் நடந்தது. அது தங்களை பிரிச்சு காண்பிக்காமல் அதிமுக திமுக அப்படிங்கிற நிலையில ஒரு சில கருத்துக்களையும் முன் வச்சாங்க. முரசொலி படிக்கிறது நாங்க மட்டும் இல்ல, அதிமுக காரர்களும் முரசொலி படிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அதிமுக திமுக ரெண்டும் வேற கிடையாது, நாங்க தான் அப்படிங்கிற நிலையில ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா வந்து தாவேகா பொறுத்த வரைக்கும் அதிமுக முற்றிலுமாக தாவேகா பக்கம் வந்து விட்டது, தாவேகாவுக்குள்ளதான் அதிமுக அடக்கம் அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு முந்தைய நிலையும் முன் வச்சாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய 75-80% மக்களை பொறுத்த வரைக்கும், நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் தாவேகா பக்கம் வந்து இணைஞ்சிட்டாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதிமுகவையும் திமுக தங்கள் பக்கம் சொந்தம் கொண்டாடுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகக்கூடிய நிலையில் தான் சட்டமன்றத்தில் வந்து முரசொலி வந்து நாங்க மட்டும் படிக்கல, அதிமுக காரங்களும் சேர்ந்து முரசொலி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி கருத்துக்களை முன் வச்சாங்க. இதை வந்து அதிமுக முன்வைக்கல, நாங்களும் முரசொலி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லல. சோ வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் முன் வச்ச நிகழ்வாக இருந்தது. பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல ஒரு ஆரோக்கியமான சட்டமன்றம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதே நேரத்தில் இந்த ஆரோக்கியமான சட்டமன்றத்துக்கு திமுக சைட்ல இருந்து
செயல்பட முடியாத நிலையில அவர்கள் வாயடைத்து போய் இருந்தார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.